யார் சாவடிச்சு? இவன் சாவடிச்சா. என்ன சாவடிச்சு பாண்டிங்க? கட்டாய சூழ்நிலை சண்டை நடக்கும்போது விபத்துல நீதானா? ஓய், அடி பிடிச்சு மரியாதையா பேசு. ஆனா பெண்ணா? ஆணு. உன் பேர் என்ன? பேர் என்ன? பொம்பளையா? பேரை சொல்லு. பேர் என்ன? என்னது? பாண்டியனா? அடிக்கடி மாறு பேர் மாத்துவாளா? சரி, எப்படி செத்தனே? கொலை என்ன பண்ண பாண்டியர? எப்பப்பா? எப்ப கொலை பண்ண? எப்ப கொலை பண்ணான்னு கேட்டேன். 2 வருஷம். இந்த புள்ள மேல போங்க. 2 வருஷம் வந்து என்ன தொந்தரவு பண்ண? இந்த பிள்ளை என்ன தொந்தரவு பண்ண பாண்டியா? வாழவிடாம பண்ணியா? சரி, வேற என்ன பண்ண? அவன் புருஷன் தானே, இந்த பிள்ளை புருஷன் தானே, ஏன் சேரக்கூடாது? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லு. என்னடா அவன் முன்னாடி அவன் சேர்ந்து என்ன அர்த்தம்? ஏன்டா நீங்களே அமைஞ்சிருக்கியா? நீ செத்து போயிட்டல, அப்ப அந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? வாழ விட மாட்டேன். என்னது? வாழ விட மாட்டேன். என்ன காரணம் சொல்லு. காரணம் சொல்லு. நானே செத்து போயிட்டா அவன் எப்படி வாழ்வா? வாழ விட மாட்டேன். இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அப்படின்னா அதை சொல்லு. சொல்ல சொல்லு சொல்லு சொல்லிடு. என்ன கொஞ்சம் சொல்லு. யார் சாவடிச்சு? இவன் சாவடிச்சா. என்ன சாவடிச்சு பாண்டிங்க? அந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது கொலை பண்ணுவாங்க. எந்த பிள்ளை? வயிற்று குழந்தை இருக்கு. சரி, 5 வருஷமா குழந்தை இல்லை. வயிற்றுக்குள்ள அப்பதான் உருவானா. எனக்குள்ள அவனுக்கு ஏதோ சண்டை. சரி, வெளியில காட்டாம இந்த பொண்ணை கொலை பண்ணுவாங்க. அந்த கட்டாய சூழ்நிலை சண்டை நடக்கும்போது விபத்துல நீதானா? போச்சுடா. இது என்னடா, எப்படா நான் வீடியோ போடுறது? ஒன்று பிடிச்சி போனாலும் இல்லையா? எத்தனை வருஷம் இருந்த? சரி, போயிட்டு வரட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குத்தி நீ கொண்டுட்ட. எதால ஊத்துன? அவன் ஏதோ கத்திலே வாங்கி போட்டேன். இல்லை கட்டி பிடிச்சி பொருளும் போது கட்டி பிடிச்சி போடும் போது உண்மையில் நேச்சர் வந்ததா? உண்மையிலையா? சரி, கட்டி பிடிச்சி போடும்போது எப்படி கத்தி உனக்கு ஏறிச்சா அவனுக்கு ஏறிச்சா? அவனுக்கு ஏறிச்சு. எனக்கு ஏற வேண்டியது அந்த சொல்ல வந்து யார்கிட்ட கத்தி இருக்குன்னே தெரியாம அவன் கத்தியே திருப்பி அவன் தரலாம் கொடுத்தாச்சு. அவசரத்தை கொடுத்தாச்சு. அதனால செத்துனா நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். உண்மைதான் பாது. சரி, ரைட். பிறக்கவே இல்லை. அவன் பிறக்கலையா? சரி, ரைட். வந்து உருவான குழந்தை உருவாய் குழந்தை வயிற்று இருக்கும்போது குத்த வந்தான். நீங்க பிறந்து நம்ம புள்ள முன்னாடி போகும்போது சொல்லி நீங்க இயற்கை நடந்து போச்சு. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். எத்தனை மாசம் இருந்த? அப்புறம் கோர்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. பாத்துக்கிட்டு இருக்கேன். ரைட்டு. சரிடா, நீ பண்ண தப்பு தானே. அவன் புள்ள பொண்டாட்டி, நீ குத்த வந்த தப்பு தான். எது குத்த வந்தா? அதுக்கு பதில் சொல்லு. என்னடா பேய்க்கல நாட்டா பண்ற மாதிரி இருக்கு, நம்ம பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்கு. ஏண்டா உன் மேல தப்பு இருக்குல்ல? இது இவனுடைய பொண்டாட்டி, இவன் குழந்தை வயிற்றுல இருக்கு. நீ குத்த வந்த காரணம் நீ ஓ விபத்தை மட்டும் சொல்றல, குத்தி விட்டானே நாயன் ஒன்று இருக்குல்ல. நீ ஏன் இந்த பிள்ளைய குத்த வந்த சொல்லு. யார பிடிக்காது? அவனை பிடிக்காது. அவனை பிடிக்காது. அவனை குத்தவன ஏன் இந்த பிள்ளை குத்த வந்த சொல்லு. அதுக்கு காரணம் சொல்லு. அது காரணம் சொல்லு. அவன் கூட இருக்கிறது அவ பிடிக்காது எனக்கு. ஓஹோ, மேடம் இந்த பிள்ளைய லவ் பண்ணியா நீ? இங்க பாரு, இந்த ஷெல்டர் வரைக்கும் வச்சுக்கணும். இந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் அதை சொல்லு. மூல நீ குத்த வந்த காரணம் நான் சொல்லு. எனக்கு இவனை பிடிக்காது. அவனை பிடிக்காது. அவனை பிடிக்காது. யார பிடிக்காது? அந்த பொண்ணை பிடிக்காது. அந்த பொண்ணை பிடிக்காது. குத்த வந்தியா? உனக்கு மாமனா அர்த்தம் பண்ண. நீ ஏன் குத்த வந்த? குத்த வந்தியா? ஆண்டவன் என்ன பண்ண? என்ன பண்ணா? நான் ஏன் பண்ணிட்டான்ல. சரி, நீ இது பேயா இருக்கிறப்ப செத்து போயிட்ட, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த புள்ள விட்டு நீ போயிடணும். உனக்கு என்ன நினைக்கிறது? ஏன் என்ன காரணம்? உங்ககிட்ட என்ன வர? அவன் முன்னாடி அவன் போவா இங்க வர என்ன பாரு. அவனை வாழ விட மாட்டேன். என்ன வாழ விட அவன் பண்ணோம் இல்ல. உனக்கு அவ்வளவு பண்ணோம் இல்ல. ஏன் அவன் முன்னாடி குத்த வந்து டேய் இல்ல பஞ்சாயத்து சரியில்லை பஞ்சாயத்து இது அப்படி. ஏன்னா அவன் முன்னாடி வாங்குறது நீ உனக்கு என்ன?
நீ தானே கட்டியா பஸ் இல்ல அப்படி சம்பவம் நான் பேசிட்டு இருக்கேன். ஏண்டா மான கட்ட பேல சூடு கட்ட பேல சொன்ன கட்ட பேல ஏண்டா சொன்ன கட்ட பேல என்ன பண்ணலாமா அப்படி பண்ணக்கூடாது. மான சூடு இருக்காடா போக முன்னாடியா கேக்கு அப்புறம் கேக்கு நீ பண்ணல அது முன்னாடி தானே நீ பண்ண தப்பு தானே. அப்ப இந்த புள்ள விட்டு போய் உனக்கு என்ன வேணாலும் கேளு. சரக்கு தாவா சரக்கு தாவா தாவா சரக்கு தாவா தப்பு தானே. நீ குடிச்சு விட்டு இன்னொருத்த முன்னாடியே குத்தம் வந்து விட்டு ஓமேல தப்பு இருக்கு என்ன அது நீதிபதிக்கு அது தெரியாது. கொண்டு தப்பு ஓமேல தப்பு அடுத்த முன்னாடி குத்தம் வந்து தப்பு குழந்தையோட தப்பு தானே. அப்போ ஓமேல தப்பு சொல்லி வரணும் என்ன அர்த்தாது. நீ எல்லாரும் ஏமாத்திக்கலாம் இங்கே ஏமாத்த முடியாது. உள்ள இருக்க அம்மா பாரு நீதி வளக்கூடிய தாய் பெண்ணுக்கா கூண்டேறி சாட்சி சொன்ன போது புரியுதா இல்லையா. இப்ப நீதி தேவதை நல்ல இடத்துல வந்திருக்க. சரி இப்ப சரக்கு குடிச்சு எங்கே போற பேரை மாத்தி சொன்ன நேத்து பேரை மாத்தி சொல்லலாமா. உண்மையான பேர் நீ தான் சொல்லிருக்கீங்க அப்படித்தானா. எந்த ஊர்ல பாண்டி உனக்கு இந்த பாண்டியில பேர் உள்ள இருப்பானா ஏண்டா என்ன தெரியலையா. சரி ரைட்டு உனக்கு ஊர் எது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா. கல்யாணம் ஆன பிறகு அடுத்த முன்னாடி மேல உனக்கு என்ன ஆசை தப்பு தானே. தப்பாலே சொல்லு தப்பு தானே. குடிச்சிட்டு எங்க போற நீ யாரப்பா எங்க போற எங்க போற உன் இடம் எங்க எந்த சுடுகாடு இந்த சுடுகாடு என்ன ஹாஸ்பிடல்ல தான் போய் எரிச்சாங்க எரிச்சிட்டாங்களா எரிச்சிட்டாங்க வீட்டுல சேர்க்கலையா. எப்படி சேர்ப்பா நீ மனதவருக்கு எப்படி சேர்ப்பா எரிச்சிட்டாங்கல்ல. சரி இந்த பிள்ளை விட்டு நேரம் நீ போயிருந்தா திரும்ப வரக்கூடாது. 2 வருஷமா என்ன தொந்தரவு பண்ண கரெக்டா சொல்லு சொல்லு. தப்பா அடுத்த முன்னாடி தப்பா இருக்கலாம் தப்பு தானே. நீ ஓடினதோட சரியா ஆவியா வந்து தப்பா இருந்துக்கான அடுத்த அவனை சேர விடாம வெள்ளம் பண்ணிட்டு இருக்க சண்டை போட்டு இருக்க நிம்மதியை கெடுத்துட்ட. வேற என்ன பண்ண பால் விடாம இருந்தியா எவ்வளவு நாள் உண்மைதானா அது. சரி அடுத்து என்ன இல்ல ஓ வேலை தானா கும்பிடுற அவனை நல்லவனை போய் கும்பிடு நல்ல ரொம்ப நல்ல வேண்டாம். சரி வேற என்ன பண்ண சண்டை போட வச்சு தரத்தை வச்சு எல்லாம் ஓ வேலை தானா. ஆவியா இருந்தா வேண்டி சாமி இங்கே போச்சு வேண்டி சாமி இங்கே போச்சு குலதெய்வம் வந்து வீட்டில் மனதெய்வம் அங்கே போச்சு. நீ ஒரு பேய் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்த யாரும் ஒரு பவர் கொடுத்த யாரும் உனக்கு சொல்லு சொல்லுறேன். எல்லாத்தையும் நீ தான் ஏத்தியா உனக்கு என்ன அப்படி முடிச்சு வைக்க பேருக்கு ஒரு பவர் கொடுக்கா எனக்கு. உங்க அப்பா தான் என்ன பேரான்னு சரி நடந்த சாமியார் மயனோட பேரான்னு நீ பண்ணது தவறு தானே தப்பு தானே. சரி சத்தியம் மட்டும் ஓடிடுறியா சரக்கை குடிச்சு ஓடிடணும். அந்த சரக்கை ஓடி போயிடணும் கூட்டா சரக்க அதை சொல்லு எந்த இடத்துல சொல்லு. இந்த பிள்ளை போட வந்துச்சா மேல பிடிச்சி வந்து கேட்டியா நீ சரியில்லை உன்னை என்ன பிடிக்கணும் நீ என்ன புத்தி கொண்டு உன்னை எப்படி பிடிக்கலாம். சரி இந்த பிள்ளை கையெழுத்து போடும்போது கூட்டி வந்தானா அப்ப பிடிச்சிட்டியா அந்த ஒரே விஷயம் பிடிச்சிருக்கேன் அதான் சொல்றேன் கேட்டா. சரி பிடிச்சிட்டியா இப்ப கோட்டை அடிக்கிறியா கொண்டா எப்படி அடிப்பேன்னு பார்ப்போம் கோட்டை கோட்டுனா வாயப்பட பாருங்க இந்தரா நிறைய பொம்பளை பிள்ளை கொஞ்சமா குடிக்கணும் இந்தரா பாண்டி குடுக்கா பாண்டி. டேய் என்ன தலாடுற குடிகார மாதிரி டேய் நீ கொலை பண்ண உணவு குடிச்சுட்டா வந்தியா அதான நிதானம் இல்லை போதையில் வந்துருக்காண்டா போதையில் வந்தியா போதையில் வந்தது எதிரிக்கு உனக்கு நல்ல சாதகமாகி போச்சு அப்படித்தானே. இந்தா பொம்பளை பிள்ளை கொஞ்சமா குடி நீ எப்படி குடிப்ப குடி ஃபுல்லா குடிச்சுதானே வந்துருக்காங்க கீழே அப்போ போதையில வந்தானா அந்த அளவுக்கு இல்லை நார்மல் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நடக்கல பழக்கம் வச்சுக்கலாம். இல்லை இல்லை நான் பேசலாம் வந்தேன் வாழ்க்கை சூழ்நிலை அமைக்கல அவங்க வீட்டுல என்ன கொல்லுன்னு சொன்னான் ஒரு கட்டாய சூழ்நிலை திறந்து தரணுமா ஒரு கட்டாய சூழ்நிலை போடுற மாதிரி இருக்கு உனக்கு அப்படித்தான் பார்த்துக்க. பங்காளி உன்னை பங்காளி என்ன கொண்டு வர வேணாம் நீ பங்காளி சொல்லணும் யாரும் சொல்லணும் ஒரே வேணும் அப்படி லைட்டாக தான் முடிக்கணும் வாடகை எடுக்கணும் பொம்பளை பிள்ளை ஏரா குடும்பத்தை இருந்தும் பிரச்சனை நீ செட்டும் பிரச்சனைடா என்னடா பண்றது ஒரு குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க இருந்து தான் சார்ஜ் பண்ணா செத்து வந்திருக்கா மறுப்பையா
மரியாதையா விட்டுட்டு போய் ஒரு வேலையை பண்ணல அப்படின்னா பாட்டில் போட்டு அழைச்சி போய் என்ன பண்ணுவாங்க ஆயில் முடிஞ்சு வச்சு கொஞ்சமா விடுறா பொம்பளை நல்ல வாட்ட சட்டம் அழகா இருக்காண்டா பாண்டி. ஆமா இந்த பாண்டிகை பேர் உள்ள வைக்கல அதே வேற சட்டைக்கு போய் ஆமா நிறைய பாண்டி இருக்காங்க போகக்கூட எங்க மூடி வைக்கிறான். சரி நல்லா குடிச்சுக்க ஜாலியா எடுத்துக்க. என்ன பிளாடு பண்ணிருக்கான் தூக்கு போட்டு சத்தியா அந்த சத்தனை என்ன சைடிஷ் வேணுமா? ஏன் தொண்டையா இருக்குது உன்னை குத்துற வயிற்றுல ஏன் தொண்டை இருக்குது? சரி புல்லட் போயிடுறியா? உனக்கு அப்புறம் யார் இருக்காங்களா? இல்ல இல்ல சத்தியம் பண்ணி நேரம் எங்க போற? எங்க போறன்னு சொல்லு. சுட்டு காட்டுக்கு போற என்ன அனுப்பிடா பாவி. சரி ரைட் இருக்கட்டும். திரும்ப வந்தவன என்ன பண்ண தெரியுமா? திரும்ப வருவியா? திரும்ப வருவியா? என்னைய பார்த்து சொல்றா. என்னைய பிடிச்சிட்டாடா? ஏன் ஏன்டா ஏன்டா என்ன பிடிக்கல? ஒன்னு எனக்கு பிடிச்சிக்கல பாண்டி. இங்க வர்றா. ஏன் பாண்டி என்ன ஏன்டா பிடிக்கல சொல்றா. ஏன்டா பிடிக்கல? டேய் வயிற்றுல குத்துனா வயிறு வலிக்குதா? சரி என்ன ஏன்டா பிடிக்கல? இதை சொல்றா. அடே ஏன் பிடிக்கல? என்ன காரணம்? காரணம் சொல்லு. ஏன் பிடிக்கல? விரட்டு தான் பிடிக்கலையா? அப்ப உன்னை வச்சிருந்தா நல்ல வேணாமா? சரி வா நான் சத்தியம் பண்ணு. என்னை பிடிச்சா என்னை பிடிக்க வேணாம். இந்த புள்ள வாழ்றது ஓடி போயிரு. வாடா டேய் பாண்டி. அடே பாண்டி வாடோ. முக்கால் சத்தியமா? டேய் முக்கால் சத்தியமா? சமயத்து ஆத்தமல சத்தியமா? சமயத்து ஆத்தமல சத்தியமா? ஆடு கர்ப்பமல சத்தியமா? இங்க கூப்பிடுற டைம்ல சத்தியமா? இந்த புள்ளியாட்டு போயிடுறேன். திரும்ப வர மாட்டேன். என் சுடுகாட்டுக்கே போயிடுறேன். முக்காடு சத்தியமா போயிடுறா. சொல்லு சுட தவி திரும்ப சொல்லிட்டு பெல்ட் போய் வளர்த்து ஏமாத்து ரெண்டு கூடாது. முக்காடு சத்தியமா? முக்காடு சத்தியமா? இந்த புல்லோட்டு போயிடுறேன். திரும்ப வர மாட்டேன். சத்தியமா வர மாட்டேன். வேற மாத்தி சொல்றோம். தூக்கு போட்டீங்களும் உன்ன மாதிரி முள்ள மறைப்பா இருப்பாங்க. தீர்த்த அடிச்சோட எல்லாம் ஒதுக்கணும். கீழே விட்டு கீழே என்ன சேர்ந்து விடுங்க. அப்பதான் அப்படி படுத்துக்க போகுது. முடிஞ்ச விட என்ன ஒற்றுமையா இருக்கணும். வா கை கால வரும். கை கால ஒரு குடி. இங்க வா. கை கால வந்து இங்க வா. அருள்வாக்கு சாமி யூடியூப் பார்த்து நல்லா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஒரு பொண்ணை பாருங்க ஒரு வாழ்க்கையில திருமணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணைய வந்து அவன் விரும்பியிருக்கான். இதை நல்லபடியா திருமணம் பண்ணியிருக்கான் ஒருத்தன். இருந்தாலும் அந்த நம்மகிட்ட வாழாத புள்ள அவன்கிட்ட போய் வாழக்கூடாது கல்யாணம் வாழக்கூடாதுன்னு சொல்லி நேரடியாகிருந்து வர்றான். வந்து குழந்தையோட வயிற்று குழந்தையோட குத்தி கொண்டு வர்றான். ஆனால் ஆண்டவன் பார்த்து என்ன பண்ணுறான்? ஒரு கனவு வந்து ஓடி மறைக்கும் போது தவறுதலாக குத்த வந்தவனையே திரும்ப வயிற்றுல ஏறிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான்? மீண்டும் இருந்தும் பிரச்சனை, இறந்தும் பிரச்சனை. இறந்த பிறகும் இந்த குடும்பத்தை அழிக்கப்பட வாழணும்னு சொல்லி சுயமாட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அருள்வாக்கு சாமி யூடியூப் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி. இருந்தும் நின்றவு இறந்தும் நின்றவு எப்படா ஒன்ன மாதிரி படம் இருப்பான் முடியாது. ஒழுங்கியா? பேர் என்னம்மா? பவானி. எந்த ஊர் பவானி? புருஷன் பேரு சிரஞ்சீவியா? பிள்ளைய பேரு பவித்ரா. உடம்பு நல்லா இருக்கா? வணக்கம். போய் உட்காருங்க. சரி.